அதான் உண்மையிலே சத்தியமா இது மாதிரி ஒரு இது படம் வரணும். வந்தாதான் ஊர்ல எல்லாம் போய் அவங்க போய் ஃபேமிலியோட இருக்கு தோணும். ஃபேமிலியே இல்லாம சிட்டிலே இருந்துட்டு ஆய் சொல்லிட்டு போறதை விட கிராமத்துல போயிட்டு கொஞ்ச நாளாவது ஒரு வாரம் பழச மறக்காம இருக்கணும். அது மாதிரி ஒரு சூர்யா மாதிரி இது கார்த்தி மாதிரி ஒருத்தர் வந்தாதான் எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் திருந்துவாங்க. மறந்துடுவாங்க பழசெல்லாம் மறந்ததெல்லாம். அதான் நம்ம கேரக்டர் தான் சார். அது எப்படி கிராமத்தை விட்டு வந்துட்டு சிட்டி லைஃப்ல இருந்துட்டு ஊருக்கு போகும்போது அது நினைப்பு வருதோ அதே தான் நம்மளுக்குலாம். நம்ம என்னைக்குன்னா ஊருக்கு நம்ம சொந்த ஊருக்கு போனோம்னா அன்னைக்கு டைம்ல தான் யோசிப்போம். ஆனால் பக்கத்துல உட்காந்து சித்தப்பனா மாமனா கூட தெரியாது. அந்த மாதிரி லைஃப் அது. கார்த்தி வந்து ஒரு வார்த்தையும் சொல்லுவாப்புல, இந்த மாமா இது மாதிரி இருக்கு அப்படி ஏதோ அந்த ஃபீலிங்ஸ் சொல்லதுக்கு எனக்கு ஒரு மாதிரி. சைக்கிள் ஓட்டுறது மெயின் சைக்கிள் தான். அது சைக்கிளை சாமியா நினைக்கிறான் பாருங்க. நம்ம எல்லாம் இதுவை கூட நினைக்க மாட்டோம். அவன் சைக்கிளான மனுஷனா நினைக்கிறான். அதெல்லாம் மறந்துட்டோமே. அதுதான் முழுமையான லைஃப். இப்போ வந்தது ஆடி வந்து இது வந்துன்றான். ஆனா அந்த சைக்கிள் மட்டும் லைஃப் என்னைக்குமே ஜெயிக்கும். இதுக்கப்புறமே சைக்கிள் தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி படம் பார்த்து நிஜமா மறக்க கூடாது. நான்லாம் சைக்கிள்ல போய் ஊந்ததெல்லாம் கிளீனா காலெல்லாம் காட்டும் போது சான்ஸே இல்லை. ஹைலைட் தான். அதான் காலை விட மாட்டேன் சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் அந்த இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அந்த டைம்ல சொன்னதே கரெக்டான இதுதான். அதுவும் காமிச்சாங்க. அதான் நடந்த எல்லா ஒன்றும் அவன் சொந்தக்காரருக்கு இது பண்ற திதி கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் இது மாதிரிலாம் நம்ம சொந்தக்காரருக்கே திதி கொடுப்பாங்களே தெரியாது. அமாவாசை வருது அன்னைக்கு எல்லாம் ஆய் சொல்லிட்டு ஓடுற கேஸ் தான் இருக்காங்க. நம்ம லைஃப் அவங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு இப்போ பார்த்தா தெரியுது. சத்தியமா அது வந்து நம்ம தான் சொல்லி தரணும். நம்மளுக்கே தெரியல, மறந்துட்டோம். 2Ksக்கு எங்க சொல்லி தருது? எல்லா ஹாலிவுட் படமா சொல்லி கொடுத்து ஏமாத்திட்டோம். இது மாதிரி படத்துக்கு கூட்டின்னு வந்து தயவுசெய்து இந்த மாதிரி படத்துக்குலாம் கூட்டின்னு வந்து பசங்களுக்கு சொந்தம் யாரு இது யாரு சொல்லி கொடுத்தாதான் அவங்க லைஃப்ல பின்னாடி அவங்களுக்கு அந்த சொந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொந்தம் இல்லாம இருக்குது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். சொந்தம் இல்லாம நான் தனிமரமா இருக்குது எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தான் தெரியும். உண்மையில எங்க அம்மா கனெக்ஷன் ஆயிடுச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நான் பார்க்கலாம். லாஸ்ட் எண்டிங்ல நல்லா இருந்துச்சு. இந்த 2K கிட்ஸுக்குலாம் வந்து எதுவுமே தெரியாது. நம்ம 90s கிட்ஸுக்கு எல்லாமே அந்த ஊர்ல போய் நல்லா விளையாடின அந்த ஞாபகம் எல்லாம் வந்தது. இவங்க போன்லயே முக்கி கிடக்குறாங்க. மரமா சுத்தினது அதெல்லாம் திரும்பி ஞாபகம் வந்துருச்சு. சூப்பரா இருந்தது. ஜல்லிக்கட்டு அதே மாதிரி இந்த ஸ்டெர்லைட் காப்பரோட அந்த சுட்டு அதெல்லாமே ரிமைண்ட் பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே பாலிடிக்ஸ் எல்லாமே கலந்துதான் இருக்கு. பட் ஆனா இதுல பாக்குறதுக்கு ஜாலி 90s கிட்ஸ்க்கு திரும்பியும் பழைய ஞாபகம் வருது. சூப்பரா இருக்கு. போர் அடிக்காது. பார்க்கலாம். மெய்யழகன் உண்மையிலே மெய் சிலுக்க வச்சுட்டாரு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து படம் நல்லா தான் இருக்கு. ஒரு சில என்னன்னா டூரேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஜாலியாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்னடா எப்படா படம் முடியுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து விட்டது. ஏன்னா அதுக்குண்டான வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து டக்குன்னு சொல்லி முடிக்கிறதோட லென்த்தாக கொண்டு போயிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. இப்போ டக்குன்னு இப்போ ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் நம்ம ஒரு வண்டியிலையோ ஒரு ஆட்டோலையோ போனால் டக்குன்னு போயிடலாம். இல்லை ஒரு மாட்டு வண்டியிலையோ ஒரு குதிரை வண்டியில் போனால் எப்படி இருக்கும் டைம் அந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் உண்மையிலே சில இவரோட நடிப்பு, அரவிந்த் சாமி ஆக்டிங் நடிப்பும் சரி, கார்த்தி சார் நடிப்பும் சரி, அது இல்லாமல் சில விஷயங்கள் புதுமையாக இருக்குன்னா நம்ம துப்பாக்கி சூடு, தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு, நம்ம ஜல்லிக்கட்டு எதெல்லாம் நடக்காமல் போச்சு அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல என்ன அறியாமலே நான் அழுந்துட்டேன். அந்த அளவுக்கு ஃபீல் நல்லா இருந்தது. படங்கள் டூரேஷன் மட்டும் கொஞ்சம் குறைச்சி ஒரு 2 ஹவரில் என்ன சொல்ல வர விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான். ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் செகண்ட் ஹாப்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே. ஹீரோயின் அப்படி செகண்ட் ஹாப்ல தான் அப்படி முகத்தை காட்டுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. சரி ஃபுல்லாக இருக்கும் அவங்க போர்ஷன் ஆகுது சும்மா கலகலன்னு போகணும்னு பார்த்தா செகண்ட் ஹாப்ல கொஞ்ச நேரம் காட்டுறாங்க, டக்குன்னு அவங்களையும் ஒரு இது பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக ஹீரோன்னு பார்த்தா அரவிந்த் சாமி தான் ஹீரோ. அரவிந்த் சாமி சார் தான். ஏன்னா கார்த்தி சார் சும்மா எண்ணெயில் கடுகு போட்டால் புரிஞ்சுனே இருப்பாங்க. அது மட்டும் பேசினே இருக்கிறாரு. என்ன பேசுறாருன்னு ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டுது. ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில இடங்கள் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம அரவிந்த் சாமி சார் பேசுகிறாரு, என்ன தேவை என்ன ஒரு 4 வார்த்தை பேசலாம் நறுக்குன்னு பேசுகிறாரு. எந்தெந்த இடத்துல ஃபீல் பண்ண வைக்கணுமோ அதெல்லாம் அழகாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு. நல்லா இருக்கு படம். உண்மையிலே நல்ல படங்கள்லாம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் லைக் பண்ணுவாங்களாம் தெரியாது. உண்மையிலேயே எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் வந்து உட்காந்து 5 மணி நேரம் பாருனா கூட பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் பிடிக்கும். ஏன்னா இது வந்து 40க்கு மேலே இருக்கவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். நம்மள மாதிரி யூத் ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் போர் தான். இல்லை ஒரு சில விஷயங்கள் பார்த்தா கார்த்தி சார் பேசுறது எல்லாமே நாட்டில் நடந்த விஷயத்த தான் சொல்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே இவங்க புதுமையாக எந்த விஷயத்தையும் சொல்லலை. 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பம் எப்படி இருந்தது, நம்ம இப்போ எப்படி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. இப்போ நானும் 15 வருஷம் முன்னாடி வந்தவன், சென்னையில் வந்து ஊர் விட்டு வந்தவன் தான்.
இருந்தாலும் இப்போ நான் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு 15 வருஷம் முன்னாடி என் ஊர்ல என்னென்ன நடந்துச்சு, சைக்கிள் ஓட்டும்போது இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்றது பல நினைவுகள் எல்லாமே கொடுக்குது. அது இல்லாம எல்லா விஷயங்களும் ஏத்துக்கிற மாதிரியே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் என்னடா, அட என்னடா இதை இப்படி வச்சிருக்காங்க, அட என்னடா இதை பார்த்தது தாண்டா, இதனால புதுசா இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் வந்துச்சு தவிர மற்றபடி படம் ஓகே பார்க்கும்போது ரொம்ப சில இடத்துல போர் அடிச்சது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா போனதே தெரிவிக்கல. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு 10 வாட்டியாவது வாட்ச் பார்த்துருப்பேன், எப்படா படம் முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு பிஜிஎம் மியூசிக் எங்கேயுமே வந்து ஹையா இருந்த மாதிரி இல்ல. ஏதோ வந்து சீனுக்கும் படத்துக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் நிறைய பண்ணியிருந்தாலும் படம் சொதப்பிருக்கும். ஏற்கனவே படம் 3 ஹவர் எடுத்து வச்சு நம்மளை வந்து தலையை சொரிய வச்சிட்டாங்க. அந்த மாதிரி அந்த குறைய பண்ணாம பிஜிஎம்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பாராட்டலாம். இல்ல என்னன்னா நான் 96 படத்தை பார்த்தா இதுக்கு வந்தேன். ஏன்னா டேரக்டர் பண்ணியிருக்காரு, பெருசா இருக்கும். அந்த படத்திலே நம்மளாம் வந்து ஒரு மாதிரி ஆட்டப்பட வச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல வந்து ஒரு படி மேல போய் இன்னொரு நல்ல விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஏதோ ஒரு விஷயம் இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருப்பாரு தான் நினைச்சேன். ஃபுல்லாவே கொஞ்சம் சொதப்பன மாதிரியே இருக்கு. என்னடா இந்த விஷயத்த நம்ம போன படத்துல பார்த்தோமே, ஐயோ இந்த சீனா அதுக்கு முன்னாடி படத்துல பார்த்தோமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான். புதுமையா சொல்ல போனா ஒன்றும் இல்லை, ஏதோ பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாம், கண்டிப்பா போர் அடிக்காம போகுது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர், அதை மட்டும் கொஞ்சம் டைமிங் குறைச்சிருக்கலாம்னு தோணுது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சினாங்கன்னா படம் கொஞ்சம் ஸ்பீடா போன மாதிரி இருக்கும், அது மட்டும் தான் படத்துக்கு அது ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா அவர் வாய்ஸ் தான் வந்து அந்த சீனுக்கே உயிர் கொடுக்குது. ஏன்னா அவரோட வாய்ஸ் இல்லைன்னா அந்த என்னடா ஒரு சீன் சப்புன்னு போற மாதிரி இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ், அவரோட கமல் வாய்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து ஃபீல் கொடுக்குது, நல்லா இருக்கு. அதெல்லாம் 96 பிரேம்காண்டி தான் வந்தோம். படம் 96 மாதிரி தான் இருக்கும், நல்லா எடுத்துருப்பாரு நினச்சி வந்தோம். அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லைங்க. எல்லாரும் செகண்ட் படம் சூப்பராக எடுப்பாங்க, அதை நம்பி தான் வந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, நல்லா ஓரளவு நம்ம சின்ன வயசு மெமரிஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ இல்லை, ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப லேக் ஆயிடுச்சுங்க செகண்ட். ஓகே, கார்த்தி வந்து ஒரு யதார்த்தமாக நடிப்பு கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக படம் ஃபுல்லாக அரவிந்த் சாமி தான் வராரு. கார்த்திக் அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லைங்க அதில். அவங்க சின்ன வயசுல கனெக்ட் ஆக சொல்லி, சின்ன வயசுல எப்படி வாழ்ந்தோம், அதில் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சொந்தக்கார சின்ன பையன் அவன் வளர்ந்து பெரிய ஆளாக வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல வராங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த அளவுக்கு இல்லைங்க. 96 எதிர்பார்த்த மாதிரி வந்து பண்ணலாம். அவர் ஏதோ சில ரக்கம்படுத்து நான் ஒரு அந்த வயலின் வந்து தெரியுது தான், கோவிந்த் பசன் தான் பண்ணியிருக்கான்னு தெரியுது. மற்றபடி அந்த அளவுக்கு தெரியலங்க. ஹீரோயின் எல்லாம் இல்லை, சும்மா ஏதோ வந்துட்டு பாருங்க. ஒரு அந்த அளவுக்கு இல்லைங்க, சொல்றதுக்கு தெரியுது.